நான் மட்டும் தான் இப்போதைக்கு போறேன். நீ மட்டும் தான் போறியா? எப்படி நீ மட்டும் உன்னை போட்டு அனுப்ப மாட்டாரு அப்பா? அதாவது அப்பா வந்து வேலைக்கு வச்சிருந்தாரா? யாரு? என்ன வேலைக்கு வச்சிருந்தாரு. சரி. ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு, இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா கூட துணைக்கு காவலுக்கு போமான்னு என்னை அனுப்பிட்டாரு. எனக்கு அடுத்து இன்னொரு தொழிலும் கூட வரா. நாங்க 2 பேரும் சேர்ந்து வள்ளியம்மாளோட சேர்ந்து காவலுக்கு போறோம். 3 பேர் போறீங்களா? 3 பேர் போறோம். நாங்களும் சின்ன சிறுசுங்க, விவரம் தெரியாத பிள்ளைங்க, இப்பதான் பருவமடைந்த குழந்தைங்க. எங்கட இன்னும் வாய குடுக்கலையேன்னு நினைச்சேன். இந்த வந்துருச்சு. மிருகங்களா இருக்கு பயப்படுறேன்னு சொன்ன. அதுக்காக சொல்றாரு முதல்ல பயமாத்தா இருக்கு, அப்புறம் போக சரியா போயிரும், பழகி போயிரும். சிங்கப்புலி கரடி, யானை, புலி, சிறுத்தை கேட்கும் போதே பயமா இருக்கு. நேர்ல பார்த்தா நம்மளாம் பயந்த சுவாவும் வெளியில காட்டிக்கிறதுல. ஏமா அதுக்கு போய் நம்ம பயப்படுவோமா? துரத்தி வந்த புலிதனை முரத்தால் அடித்த மரத்தி வைக்கிற பிறந்து நீ போய் அதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கலாமா? என்னதான் இருந்தாலும் வீர பெண்மணி இருக்கிற நாட்டுல நாங்களும் இருக்கத்தான் செய்யறோம். அந்த அம்மா என்னவோ நல்லா வளர்த்து விட்டாங்க. ஆண்மகன் எல்லாம் சேர்ந்து எங்களை அப்படியே வளர்த்து விட்டாங்க. அங்க போவாத இங்க போவாதன்னு சொல்லி சொல்லியே வளர்க்கும் போதே எங்களுக்கு பாதி உசுறு போயிருது. காலம் கலியுக காலம் போய் தானே ஆகணும். பயப்படுறீங்களே? இல்ல எனக்கு தனியா நீங்க வருவீங்களா? உனக்கு துணையா? நீங்க 4 பேர் வருவீங்களா? நான் வந்தா நான் வர போதும். உனக்கு வந்து தானங்க ஆகணும். நாங்க 4 பேரும் சேர்ந்து வருவோம். 4 பேரும் சேர்ந்து தாங்க கூப்பிடுறேன். 4 பேரும் சேர்த்து வச்சுக்கிறியா? நான் சமாளிக்க ரெடி. அப்புறம் என்ன? எப்ப இருப்பீங்களே? நீ சமாளிக்கிறதுக்கு தேவை இருந்தா நாங்க வர ரெடி. அது சரி. அதனால நான் ஒருத்தர மனசார விரும்புறேன். முன்னாடி வள்ளிநாய வந்தாங்க. சரி. முருகப்பெருமான் பெருமையை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி விரும்புறேங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி. நீங்க விரும்புறேன்னு சொல்லல. யாரும் விரும்புறீங்க? கட்டிக்கு போற பேரெல்லாம் நான் சொல்றதா இல்ல. ஏமா கட்டிய போற பேரை சொல்றீங்க? சொல்ல மாட்டேன், எப்பயுமே சொல்ல மாட்டேன். கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, கட்டிக்க போறவங்களா இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. இதுதான் தமிழ்நாட்டோட பண்பு. நிஜமாவா? நிஜமா. நான் அத பாரம்பரியத்தை நான் பாதுகாப்பேன். நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொம்பளை வாடா போடா அவனே இவனே நேரம் போது வாடா போடல தப்பு இல்லங்க. புருஷனதான் அப்படி கூப்பிட கூடாதுன்னு அண்ணன் தம்பியில கூப்பிடல ஒண்ணும் தப்பு இல்ல. அண்ணன் அவனுக்கு இது வரைக்கும் கூப்பிடுறேன்னா வாத்தியாரேன்ற மறுவார்த்தவங்களை கூப்பிட்டுருக்காங்க. வாத்தியாரே வாத்துக்குங்க. யாரையும் வச்சிருக்கீங்க தெரியுமா? மனசுல வச்சிருக்கீங்க நீல? ஆமா, மனசுல வச்சிருக்கிறேன். எடுத்து விடு. மண்ணை விட்டு மறைஞ்சாலும் நம் மனதை விட்டு மறையாத கேப்டன் ஐயா நினைச்சு ஒரு பாட்டு. முத்து மணி பொண்ணு தொட்டு தொட்டு தாளாட்ட
வச்சிருவோமா? அடே கோழி, பக்கத்திலே அந்த கலையை என்ன சொல்ல, அந்த கலையை என்ன சொல்ல. பெட்டிக்கார மச்சான் நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்டுருக்கேன். சரி. இப்ப டிக்காசமா இருக்கு. சரி. பால் வேணுமா? அப்புறம் மச்சான் எனக்கு வாழவே பிடிக்கல மச்சான். ஏண்டி ஏண்டி உலக்கைய வெறுத்துட்ட? உலக்கைய வெறுத்துட்டேன். வாழ்க்கையை வெறுத்துட்டேன். வாழ்க்கையே வெறுத்துட்டேன் மச்சான். ஒரே ஆமா மச்சான். ஏன் தெரியுமா? இவ்வளவு அழகப்படுத்த அந்த காமாட்சி அம்மன் என் வாழ்க்கையிலேயே குறை வச்சுட்டா மச்சான். என்ன குறை உனக்கு? இவ்வளவு அழகப்படைச்ச ஆண்டவன் சொலவு தண்டிங்க நான் படைச்சிருந்தேன். இந்த ஊர்ல பல ஏக்கரை எழுதி வாங்கிட்டு போயிருக்கேன். எவ்வளவு சொலவு தண்டியா? ஏ அப்பா, சொலத்த தண்டி இல்ல, செலவு மாறி படைச்சிருந்தா இந்த ஊர்ல பல பில்டிங் என் பேர் எழுதி வாங்கிட்டு கிளம்பிருப்பேன். என்னடா அப்படியா? ஆமா மச்சான். எங்க அப்பா சொல்ற மாதிரி உண்மையில மச்சான் வாழ்க்கையில பெண்ணா மட்டும் பிறக்கவே கூடாது மச்சான். ஏன் ஏன்? சத்தியமா சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன் மச்சான். பெண்ணா பிறக்கிறதா புண்ணியம் சொல்லி இருக்காங்க. நீங்க வேற அந்த வேஷம் போட எனக்கு தான் அவட வருத்தம் தெரியும். 5 நிமிஷம் தான் இந்த பாவாடைய நான் கட்டியிருக்கேன். எனக்கே உள்ள கசகசு இந்த புடுங்கு புடுங்குது. இவங்க என்ன மாத்த அந்த பாவாடைய கட்டிடுறாங்க. ஒருவேளை பாவாடைய தூக்கி துவச்சு சிந்தனை காய போட்டியோ? சத்தியமா அதாவது அரிப்பூச்சி உள்ள இருக்கும், கசகசு புடுங்கி எடுக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு மச்சான், தாங்க முடியலையா? ஒரு பேரனை போட்டு உள்ளுக்கு ஏன் ஒரே சிவனை மாட்டி விடுங்கல உள்ளார மாட்டிக்கிடி. அப்புறம் மச்சான் எங்க அப்பா சொல்ற மச்சான், மகளே உனக்கு வயசு போயிட்டு இருக்கு, உனக்கு காலம் கடத்துல ஒரு மாப்பிள்ளை பாக்குறவனு எங்க அப்பா கேட்டாரு. உனக்கு? ஆமா. என்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியலையா? யாருக்குன்னு தெரியாம கேட்டேன். நீ கோச்சுக்காதீ. ஆமா மச்சான், என்ன கோச்சுக்க மாட்டேன். ஏன்னா மச்சான் நீங்க கேட்டாரா? நான் சொன்னேன் அப்பா பாக்குறதா பாக்குறீங்க, என் அழகுக்கு, என் அறிவுக்கு, என் அந்தஸ்துக்கு, என் கலருக்கு, என் எடுப்புக்கும் என் இடுப்புக்கும் பார்த்து நல்ல மாப்பிள்ளை பாருங்கப்பான்னு சொன்னேன். சரி. எங்க அப்பா ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்துன்ட்டு ஆவரர் கோயில பார்த்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. உனக்கு ஆவரர் கோயில பார்த்தாச்சு? ஆவரதான் லாரி டிரைவர். லாரி டிரைவரா? சரி. ஏன் தெரியுமா? நல்லா வாழ்க்கை சுமத்தா ஓட்ட நினைச்சுக்கிட்டு வாக்கப்பட்ட டிரைவருக்கு வாக்கப்பட்டு அன்னைக்கு 2 பேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு எங்க 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட். அப்படின்னா முதல் இரவு மச்சான். என்ன அத பத்தி எனக்கு கூட தெரியாது. முதல்ல தெரியாதா? நீ சொல்லிதான் தெரிஞ்சு. முதல் இரவுனா 2 ஈட்டையும் எதிரே பாயிறது. அப்படியா? ஆமா. சரி 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 மச்சான். சரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு மச்சான். முடிஞ்சு எங்க அம்மா சொல்லிச்சு, மகன் பால் கொண்டு போற நல்லா சுண்ட காய்ச்சல பால்ல பாதாம் பருப்பு புஸ்தகத்தை காய்ச்சி கொடுத்து விடுச்சு. சரி. தங்கமான மரமனாச்சு, 6 நாள் வாழ்க்கையை ஓட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்து பாலை கொண்டு உள்ள போற மச்சான். நான் பாலை கொண்டு போக இவன் முடிச்சா பழத்தை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கு. என்ன பழம்? வாழைப்பழம். சரி. நேந்திர பழம் மச்சான், முரட்ட பழம் தண்டி
வியாபாரி உனக்கு தானே தெரியும். கண்ண கரைச்சிட்டு உட்காந்தானா நான் போன உடனே என்னங்கன்னு அவருக்கு என்னடின்னாரு. உங்க இதச்சத்தை காட்டுங்கன்னு. எது காலை மச்சான். சரி எனக்கு தொட்டு கும்பிடுறதுக்கு. ஓஹோ பால நமஸ்காரம் பண்ண போறீங்க. தொட்டு கும்பிட்டு பாலை கொடுத்தனா நல்லா முடக்குன்னு மூத்தத்தை குடிச்சேன். பாலை எப்படி அப்படி குடிக்க முடியும்? குடிச்சேன். சரி குடிச்சேன். நான் குடிச்சிட்டு படுத்தேன் மச்சான். நான் நினைச்சேன் எங்க அம்மா கொடுத்த பால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தகட்டு எரியப்பட நினைச்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன்னு முதுவ தடவிக்கிட்டே இருந்தனா முட்டை போல தூங்கிட்டான் மச்சான். நீ ஏன் போய் தடவலாமா? தூங்கிட்டான். சரி ஒரு 3:30 மணிக்குயா யாரும் என் தொடைய சொல்றது மாதிரி இருந்துச்சு. யார 3:30 மணிக்கு நம்ம தொடைய சொல்றான்னு முடிச்சு பார்த்தா என் புருஷன். அப்புறம் நான் நினைச்சேன் நம்ம புருஷனுக்கு 3:30 மணிக்கு முன்னாடி கிளம்பும் நினைச்சுக்கிட்டு பொழுது விடிய போகுதுன்ட்டு 2 காலையும் அகட்டி வச்சேன். இவன் என்ன நினைச்சேன்னு தெரியல மச்சான். தண்டாலப்பா இத்த தண்டி சூடா கட்டியான். அத்த தண்டி சூடம். நான் காலை பிடிச்ச தோதா போக நடுல வச்சு கொளுத்து விட்டேன். பட்டது சூடத்தை கொளுத்துடும் இல்லாம தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பழக்கம் செஞ்சு விட்டேன், தெரிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்தனார பார்த்து கட்டி வச்சாரு. அதுக்கப்புறம் நானா தேடி ஒரு கொத்தனாருக்கு வாக்கப்பட்டேன். அதை டைஸ் பண்ணிட்டேன். ஆமா விட்டேன். கொத்தனாக்கப்பட்டு கல்யாணம் முடிஞ்சு வச்சேன். கல்யாணம் முடிஞ்சு டிரைவருக்கு மாதிரி எங்க வீட்டுக்கு பாலை கொண்டுகிட்டு ரூமுக்குள்ள போக டிரைவராச்சும் பரவாயில்ல மச்சான் தண்டி சூடனை வச்சு நல்ல கொளுத்து விட்டு பொசிக்கு விட்டு போயிட்டேன். இந்த கொத்தனாருக்கு வாக்கப்பட்டு பாலை கொண்டு உள்ள போற மச்சான் சண்டால பாய்ப்ப 2 முண்டைக்கு கலவை போட்டு போங்க காயம் உள்ளார. எதுக்கடி முதல்ல ரூமுக்குள்ள கலவை இருக்கு? நான் கேட்கறேன் எதுக்கு கேட்கிறேன். என்ன மாட்டு பத்த வர சரி இருக்கட்டேன். அடி வணக்கம் டி. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்ணு கண்ணு காவல் போனா அம்மா வந்துட்டாங்க இல்லையா? நீங்க வந்துச்சு நான் அந்த சம்மா கூப்பிடுறேன். அம்மா
சிவகாசியாரு நீனும் நல்லாரு 16 பெற்று பெரிய வாழ்வா வாழணும்னு மனசார வாழ்த்துறேன். உலகெல்லாம் வைக்க முடியாதுமா. ஏண்டி 1 2 கேட்க முடியாம கிடக்குது. 16 உங்களுக்கு 16 பிள்ளை பெக்கணும்னு அவ்வளவு ஆசை இருக்கா? இருக்கிற கால சூழ்நிலையில உனக்கு பிள்ளை எல்லாம் பெக்க சொல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம். அப்படிதான் உனக்கு பிள்ளை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பொண்ணு உனக்கு கிடைக்குமா? நீ பொண்ணு தானடி. தோழனில நிக்கிறேன்னு கூட தெரியாம இருக்க. அந்த அளவுக்கு மனசு கஷ்டமாயி போச்சு. யாராவது தயவு செஞ்சு ஒரு பொண்ணு இருந்தா கொடுத்துருங்கப்பா. ரொம்ப கஷ்டத்துல வந்து நிக்கிறா. அவள நிக்கிறா. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? கண்ணு கஷ்டமா காவல் போச்சுனா. கண்ணுக்கு காவல் போச்சுனா. நான் கேக்குறேன் பொண்ணு கிடைக்கல எனக்கு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சா அப்புறம் எப்படி உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அதுதான் பிரச்சனை. எப்ப எனக்கு அது என்ன பண்றதுமா? சாப்பாடு கொடுத்துறாங்க, நல்ல டீ கொடுத்துறாங்க, நைட் ஆச்சுன்னா புள்ளைய கொடுத்துறாங்க. அறிவு கட்டவளே நீ அப்படி சொல்லவே கூடாது. சொல்லுங்கம்மா. ஐயா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு கறிக்கடையில வேலை பார்க்கறேன், ஒரு உயிரை கொள்றேன். அவனுக்கு அது தொழில். கண்டிப்பா அவனுக்கு அது தொழில். காவல்துறை அதிகாரிகள் ஐயப்பன் கோயிலுக்கு முருகப்பெருமானுக்கு மாலை போட்டுக்கிட்டு காலில் செருப்பு சூழ போட்டுக்கிறாங்க. அவங்க தொழில். பொம்பளை பிள்ளைல தொட்டு நடிக்கிறது ஏன் தொழிலுமா? அதெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தொழிலுக்காக நான் செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்படிதான் நீங்க நினைக்காதீங்க. தயவு செய்து எனக்கு ஒரு பொண்ணு கொடுங்கன்னு யார் காலையாவது விழுந்துரு. பொண்ணு வச்சிருக்கிற ஆள்ல அதனால அப்ப சின்ன மாதிரி கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொல்லுங்க. திரும்பி பாருங்கள். சரி இந்த பிள்ளைங்க சும்மா தானே இருக்கு. அடிக்கலாம்ல அப்படியா? புதுக்கோட்டை சங்கத்துல இருக்க எல்லா தங்கச்சி அப்படியா? சரி புதுக்கோட்டையில இருக்கிற நகைச்சுவை நடிகர் கூட தங்கச்சி ராஜு நடிகை என்ன சொல்லுவா? அம்மா மாதிரி. சரி திரும்பி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படி இல்லம்மா. அப்புறம் அம்மா இவர்களும் ஆணை அள்ளி கொடுத்துருக்கேன். என்ன அள்ளி கொடுத்துருக்கீங்க? மனசுதான் வச்சுக்கிட்டு வஞ்சா பண்றான். இவளுக்கு அள்ளி கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரே ஒரு புள்ளி அது ஒண்ணு இல்ல மூல துணியை சொல்றது. நான் ஒரு தலைவி நிக்கிறேன்னு நினைப்ப யாருக்கு இல்ல. உன் ஜோதியத்துக்கு நீ எடுத்து காட்டுகிற, அப்படி ஜோதியத்துக்கு அவர் எடுத்து காட்ட சொல்றாரு. என்ன நடக்குதுங்க? தலைவின்னு ஒருத்தர் இருந்தா நாடு நாசமா போயிருக்குமா? நல்லா இருக்குங்களா? கண்டிப்பா இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்குது. பெண்கள்னா அச்சமட்டும் நானும் இருக்கணும். இருக்கா? கடமை கண்ணி கட்டுப்பாடு ஆண்களுக்கு இருக்குல்ல. அச்சமட்டும் நானும் பயிர்ப்பு. அச்சம்னா என்ன? அங்கங்கள் தெரியக்கூடாது. நீ மேல கொஞ்சம் காட்டுற, கீழே கொஞ்சம் காட்டுற, பாக்குறவங்கள மார்க்கெட்ல போய் நின்றுட்டு இருக்கணும். பெண்கள் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்காங்க. நடை உடை பாவனை இருக்காங்க. கண்டிப்பா நடையை பார்த்து உன்னுடைய உடையை பார்த்து உன்னுடைய பாவனையுடைய பேச்சை பார்த்துதான் இந்த பெண்ணு அடக்கமான பெண்ணு, ஒழுக்கமான பெண், குடும்பத்துக்கு ஏற்ற பெண் அப்படின்னு பிறர் முடிவு பண்ணுவாங்க. நீ உடையிலேயே அடக்கம்லன்னு வச்சுக்கோங்க, இது அதுக்கு சரிப்பட்டு வராது சொல்லுவாங்க. அதனால இடத்த பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இடத்த பார்க்கும்போது வர்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. வர்ணிச்சிருவோமா? அடியாத்தாடி
ஆடி அப்படிலாம் இல்ல. அப்படிதான் ஊர்க்காரங்க சொன்னாங்கன்னா ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்க? ஆடினா தான் காலையில காசு கொடுப்பாங்களாம். ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா ஆடணும் அப்படின்னா நான் மேல போய் கூட்டிட்டு வரணும். அந்த அம்மா இல்ல, பள்ளி தோழி. பள்ளி தோழி அப்பா இவ்வளவு வர சொல்லு. இல்லம்மா, நாங்க உங்களுக்கு பள்ளி என்ற தலைவி. ஆமா, சொல்ல தெரியாம சொல்லிக்கிட்டு இடத்துக்குள்ள தலைவி ஆடணுமா? பொம்பளை ஆம்பளை என்றா பள்ளி என்ற தலைவி ஆடணும். நான் ஆடிடுவேன். எங்க ஊர் மேல மேடும் பள்ளமா நிக்குது. நிக்கிறதுக்கே இப்படி இப்படி நிக்க வேண்டியது. இதுல எப்படி ஆடுறது? உண்மையிலேமா எங்களோட நல்ல, அதாவது எல்லாம் ஆடுறாங்க. சரி, நல்லெண்ணத்தோட அப்படி ஒரே வழி நீங்க இப்ப நாங்கெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுவோம். அது எல்லாம் காக்கா பிடிக்காத. உண்மையிலே இல்ல உங்களுக்கு ஆட தெரியாதா? எனக்கு விஜயகுமார் ஆடவே தெரியாது. எனக்கு ஆட தெரியாதுன்னு அந்த அண்ணனுக்கும் தெரியாது. ஆமா ஆமா ஆமா, சும்மா சும்மா லேசா அப்படி லேசா இந்த இப்படி இப்படி ஆடுறது ஆட்டம். ஆட்டம்னா எப்படி ஆடுறது? அதான் எப்படி ஆடுறது? இப்படி இப்படி ஆடுறது ஆட்டம். இப்ப பாரு, நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஆடுறேன். ஆளுநம் ஆயோலம் ஆயோலம் ஆனவர் போதியும் அறிவு கட்டவள எங்கடி அவ? அம்மா அவுத்துட்டு ஓடிட்டாமா. பெண்களுடைய மானத்தை வாங்கி விட்டாளே. என்ன சித்த பண்ணி மாரியா தந்திரிவி எவ்வளவு இருக்கு? சரி, இதோட இனிமே எவ்வளவு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தா இடத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதனால அது நல்ல இடம் வந்து முக்கியமான இடம். தவறிச்சுக்க தவமணி வரைக்கும் யாரு வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடுங்க. மற்றவங்க வந்தா நீங்களே பாத்துக்கங்க. அவளுக்கு மேல எதுக்கும் ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி. ஆளோட